அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. வேலைக்கு போக தோண மாட்டேங்குது, வேலை செய்ய பிடிக்கல. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. 99% இந்த பிரச்சனை தான் இருக்குது. அதாவது ஆண்களாக இருந்தாங்கன்னா வெளியில் வேலைக்கு போக பிடிக்கல, பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டு வேலை செய்ய பிடிக்கல. அப்போது இது ஏன் இப்படி வருதுன்னு நம்ம யோசிக்கிறத விட, நம்மளை எப்படியெல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டா நம்ம நல்லா இருக்குன்னு தான் யோசிக்கணும். அப்போது அன்றாட வேலை அப்படிங்கிறது நம்ம செய்கிறது ஒரு வகை, நம்ம வாழ்வாதாரத்துக்காக ஓடுறது ஒரு வகை, நம்மளோட குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக ஓடுறது ஒரு வகை. அப்போ எதுக்காக நம்ம ஓடுறோம்? அப்போ நம்மளுக்கு என்ன யூசேஜ் இருக்குது? வாழ்க்கையில் நம்ம மட்டும் வாழணுமா? நம்மளை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கணுமா? அப்படின்னு பொறுப்புகளை ஏற்றுக்க மறுக்கிறப்பவும் ஏற்றுக்க முடியாதப்பவும் தான் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனி ஞாயிறு விடுமுறை முடிஞ்சு திங்கட்கிழமை வேலைக்கு போகணுன்னா 75% பேர் இதில் பாதிப்படைகிறாங்க. 5 நாள் வேலைக்கு போகணுமா? நான் மட்டும் கஷ்டப்படணுமா? நான் மட்டுமே செய்யணுமா? அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த சூழல் இந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பொறுப்புகளை ஏற்று செயல்படாத அத்தனை பேர்த்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டவங்க அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பொறுப்புகளை ஏற்றுக்காதவங்க நான் மட்டுமா, எனக்கு மட்டுமா, எனக்கு ஏன் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு தன்னைத்தானே வருத்தப்படுத்திக்கிட்டு வேதனைப்படுத்திட்டு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்படைகிறாங்க. அப்போது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான உளவியல் ரீதியான பாதிப்புகள் இவங்களுக்கு என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, மனச்சோர்வு, உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். எதுலேயுமே ஆர்வம் வராது. எப்பெல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு தோணும், ஜாலியாக இருக்கிறக்கும் மனசு எடுத்துகிட்டு போகாது. வேலைக்கு போய் வேலை செய்யறக்கும் மனசு எடுத்துகிட்டு போகாது. இரண்டும் அற்ற நிலையில், விரக்தி நிலையில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது, இப்போது ஒரு கெட்ட பழக்கம் என்னம்னா, நம்ம வேலை நேரம் முடிந்தால் அந்த ரெஸ்ட் எடுக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு மட்டும்தான் இருக்க தோணும். மற்ற எந்தவித உணர்ச்சி சார்ந்த உணர்வு சார்ந்த செயல்பாட்டுக்கு போகவே போகாது. தன்னோட சுய சந்தோஷத்துக்காகவும் சுய இன்பத்திற்காகவும் செயல்பட தயாராக இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு சூழலையும் அந்த குடும்பம் சார்ந்து நட்பு சார்ந்து செயல்பட தோணாது. இதைத்தான் சொல்லிட்டு வராங்க. நிறைய ரிசர்ச்சில் இப்போ சொல்லிட்டு வராங்க. 2030 பெரும்பாலும் 90% பேர் 50லிருந்து 60% வரைக்கும் திருமணம் செய்ய முன் வரமாட்டார்கள். தனிமையை மட்டுமே நாடுவார்கள், தனிமையில் இருக்க மட்டுமே விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா சோம்பேறித்தனம். அதாவது சோம்பேறித்தனம்னு ஒற்றை வார்த்தை கிடையாது. ஆரம்ப காலகட்டம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நம்ம எந்த பழக்கத்தை பழகி வச்சுருக்குறோம்? யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம செஞ்சுட்டு வருவோம். யாராவது நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, நம்ம முடிச்சுட்டு வருவோம். இந்த சூழலையே வளர்ந்துட்டு இன்றைக்கி நம்ம ஓடணும், சம்பாதிக்கணும், பொறுப்பை ஏற்றுக்கணுன்னா முடியாது. அப்போ இதை பழக்கி செயல்பாட்டுக்கு நம்ம டெவலப் ஆகிறது காலங்கள் ஓடி போயிடும். அதனால் நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தான் எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கொடுத்து கொண்டு வருகிறோம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வளர்ச்சியே இல்லாத ஒரு வெறுமை மனநிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்தவித வளர்ச்சிக்கும் எடுத்துக்கொண்டு செயல்பாட்டிற்கு கொண்டு செல்ல தடைகள், உளவியல் ரீதியான தடைகள் அவங்களுக்கு நிறையா இருக்கிறப்ப அவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் ஒரு விரக்தி நிலையிலே இருக்கிறாங்க. அப்போது வருஷக்கணக்காக வேலைக்கு போவாங்க, எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. சம்பளம் வருஷத்துக்கு ஒரு ரூ. 500, ரூ. 1000, ரூ. 2000 ஏற்றுவாங்க, அதுலேயும் திருப்தி வராது.
அந்த வேலைக்கான தகுதியை நம்மள உயர்த்திக்கணும். அந்த வேலை செய்யற இடத்துல பொறுப்புகள ஏத்துக்கணும். மற்றவங்கள கையாளும் தன்மையை நம்ம புரிஞ்சுகிட்டு செயல்படணும். அப்படிங்கிறதுலயும் போகத் தெரியாது, போக முடியாது, போக விரும்ப மாட்டாங்க. ஆனா, சம்பளம் மட்டும் அதிகமா வரணும்னு நினைப்பாங்க பெரும்பாலும் மனிதர்கள். அவர்களுக்கு விரக்தி நிலை தான் வரும். வேலையை கொடுத்தாலும் கூட, எனக்கு மட்டுமே இந்த வேலை திரும்ப திரும்ப கொடுத்தா நான் மட்டும் தான் அங்க வேலைக்கு போறேனான்னு கேட்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்றது. இன்னொன்னு, பொறுப்புகளை குடுத்தாங்கன்னா, "ஐயய்யோ! இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இதெல்லாம் வேண்டாம். எப்பவும் இருக்கிற வேலையே எனக்கு போதும்ன்னு" அதை தட்டி கழிச்சிருவாங்க. ஆனா, சம்பளம் மட்டும் எப்படி ஏற்றித் தருவார்கள் என்று அவர்கள் மனநிலையில் திங்க் பண்ணுவதே இல்ல. அதனால தான் அவங்களுக்கு விரக்தி நிலையும், வெறுமை நிலையும் அதிகமா இருக்கும். எதுலயுமே ஒரு ஈடுபாடு வராது. எதுலயுமே ஒரு ஆர்வமே இருக்காது. போனோம், வந்தோன்னு தான் இருப்பாங்க. இவங்க கலகலன்னு பேசவும் கூட மாட்டாங்க. தனிச்சு தனிச்சு போய் போய் உட்காந்துக்குவாங்க. 4 பேர் இருக்கிற பக்கம் இருப்பாங்க. என்னை யாரும் மதிச்சு பேசல. நான் போனாலே பேசுறதை கூட மத்தவங்கலாம் நிறுத்திக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு குடும்பத்தோடையும், சமூகத்தோடையும் விலகி இருக்கிறதுனால இவங்களுக்கு வெறுமை நிலை, வளர்ச்சிங்கிறது எடுத்துக்க தெரியாம வறுமை நிலையில இருப்பாங்க. ஆனா, மத்தவங்கள பார்த்து எனக்கு இல்லையே, எனக்கு வேற வழி கிடைக்காதா? எனக்கு வேற கம்பெனிக்கு போனா நம்மள சம்பளம் கிடைக்குமா? என்னை மதிப்பாங்களா? இங்க இருக்கிறனால தானே என்னை இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க கிட்ட பெரும்பாலும் புலம்பக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான முறையில் வளர்ச்சிக்கான வழிகளையும் இவர்களுடைய பேசும் பயிற்சிகளும் தெரப்யூட்டிக்கா குடுக்குறப்ப இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அலுவலக வேலை அப்படிங்கிறதே ஒரு எங்கேயோ புடிச்சு இவங்கள பாதாள குழிக்குள்ள தள்ளி விட்ட மாரியும், இவங்கள அது கட்டாயப்படுத்துற மாரியும் தான் இவங்களோட மன உணர்வுகள் செயல்படும். அந்த அலுவலகத்துக்கு போகணும்னு நெனச்சாலே, காலையில எழுந்திரிச்சோனே இவங்களோட உணர்வுகள் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! போகணுமா? இன்னைக்கு என்ன வேலை குடுத்துருவாங்களோ? இன்னைக்கு ஜாலியா இருக்காதா? இன்னைக்கு மேனேஜர் லீவ் போட மாட்டாரா? டிஎல் லீவ் போட மாட்டாரா? எம்டிக்கு இன்னைக்கு எந்த ஆர்டரும் சொல்லாம இருந்தா போதுமே! இன்னைக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்மள சொல்லிறக்கூடாது." இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பலாயிரம் கற்பனைகளோடு இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த அடிச்சு புடிச்சு ஓடி கம்பெனிக்குள்ள போனோனே ஏதாவது வேலை சொன்னா இவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். ஏன்னா, இவங்களோட கற்பனை பார்த்தீங்கன்னா, வேலை வேண்டாம், யாரும் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது, ஆர்டர் வந்துறக்கூடாது, செக்கிங் ஒர்க் வந்துறக்கூடாது, என்னை யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாது. இந்த மனநிலையில போறப்ப ஒரு சின்ன வேலை குடுத்தா கூட டென்ஷன் ஆயிரும். இது இவங்களுக்கு ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்ட மாரி இருக்கும். எந்தவித உணர்வுகளும், உணர்ச்சிகளும் இல்லாம செயல்படுவாங்க. யாராவது ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டா கூட டென்ஷன் ஆயிருவாங்க. "இது பாரு, இந்த ஒர்க்குக்கு பதிலா இத பாருன்னா" பதட்டமாயிருவாங்க, நடுக்கமாயிருவாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் அவமானப்பட தயாரா இருக்க மாட்டாங்க. 2 பேர் பக்கத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டுட்டா பதட்டமாயிருவாங்க. போய் அழுக வந்துரும், வேதனைப்பட்டுருவாங்க, கூனி குறுகி நிப்பாங்க. ஒரு டைப்பு. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, "நான் இதுக்கு தான் இங்க வேலைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கிட்ட "அது எப்படி என்னை இப்படி சொல்லலாம்? எப்படி என்னை கேள்வி கேட்கலாம்? எப்படி என்னை இன்னொரு வேலைக்கு அனுப்பலாம்? என்கிட்ட பர்மிஷன் வாங்காம சொல்லலாம்?" இப்படின்னு புலம்புவாங்க. இதுதான் உளவியல் பாதிப்பு. இதையெல்லாம் சரிப்படுத்தாம, முறைப்படுத்தாம, இவங்கள வேலைக்கு போன்னு புடிச்சு தள்ளுனா இவங்கனால எப்படி போக முடியும்? அந்த வேலைங்கிறது வேறு, பொறுப்புகள் ஏத்து செயல்படுதல் வேறு, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஓடுவது என்பது வேறு, தன்னுடைய குடும்ப சூழலுக்காக செயல்படுவது என்பது வேறு. இதெல்லாம் அற்ற நிலையில், "நீ வாங்குற சம்பளத்த நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ பாதுகாப்பா இரு, நீ வேலைக்கு போனா போதும்ன்னு" பெற்றோர்கள் அறிவுரையும், ஆலோசனையும் கொடுத்தால் எப்படி அந்த வேலைக்கு செல்பவர்களுக்கு மனநிலை செயல்படும்? பெரும்பாலும் பெற்றோர்கள் எப்படியாவது வேலைக்கு போனா போதும், எப்படியாவது ஒரு திருமணம் செய்து வச்சா போதும், எல்லாமே மாறுபட்டுரும்னு நினைக்கிறாங்க. அப்படி மாறவே மாறாது. எண்ணமும், சிந்தனையும், செயலும் அவரவர்களுடைய அறிவு பதிவு. இதைத்தான் நாங்க அறிவே மனம்னு சொல்றோம். அப்ப அந்த அறிவை மறுசீரமைத்து, பழைய பழக்கத்தை மறுசீரமைத்து புது செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் தான் இவர்களினால் இயல்பு நிலையில இருக்க முடியும்.
இவ்வாறு வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை கண்டறிந்து மறுசீரமைக்கத்தான் எங்களுடைய எம்.எஸ்.கே. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்.எஸ்.கே. மென்டாரிங் புரோகிராம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சியடைவதற்கும் வெற்றியடைவதற்கும் மென்டார்ஷிப் புரோகிராம் கொடுத்துக் கொண்டு வருகின்றது.